ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார்ஸ் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு பொல்லேரோ கார் வந்திருக்கு அண்ட் மஹேந்திரா பொல்லேரோ கார். ஸோ இது வந்து ஒன் சைடு வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த காரோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டோர் உங்களுக்கு காமிக்கிறோம், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டு இந்த கிரில் ஒன்று வரும். ஸோ அந்த கிரில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஸோ துருப்பிடிச்சி எல்லாம் அங்கங்கே இந்த பாருங்கள் துருப்பிடிச்சி எல்லாம் இந்த லைனே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. அண்டு இந்த லைன் அண்ட் நம்ம டிங்கரிங் ஒர்க் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி ஒரு பம்பர் வருது, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பம்பர் அந்த சைடு பம்பர் ஒன்று வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து கிரில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டிங்கரிங் ஒர்க் வந்திருக்காரு. ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க்கில் அந்த லைன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அந்த லைன் இப்போ எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த டேமேஜ் ஆன லைன் வந்து நம்ம டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா அது வந்து பள்ளம் இது. ஸோ ஃபுல்லாக பள்ளம் இருக்குது. அது வந்து டென்ட் ஃப்ளோர்னு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின் வச்சு அந்த லைனெல்லாம் எடுத்துருவோம். அண்ட் இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது துருப்பிடிச்சி அப்படியே அந்த ஹோல் சைடு இருக்குது அந்த இடம்லாம். அண்ட் அந்த துருப்பிடிச்ச இடத்துலலாம் இப்போ நம்ம டிங்கரிங் ஒர்க் பண்ணி ஸோ அந்த பீஸெல்லாம் எது போயிருக்கோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ அந்த புது பீஸாக இதாக பண்ணிட்டோம். அந்த துருப்பிடிச்ச பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம், வேறு பீஸ் வச்சு டிங்கரிங் ஒர்க் பண்ணியாட்டோம். அண்ட் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா புது பீஸுங்க. ஸோ எதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சோ ஸோ அதெல்லாம் இப்போ புது பீஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ இந்த காரில் வந்து டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த காரோட ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃபிட் பண்ணி அந்த லைனெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செக் பண்ணுவாங்க. அண்ட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த காரில் வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இருங்க இந்த காரில் வந்து என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 ஹெட்லைட்டு, கிரில்லு அண்ட் பம்பர். அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு அந்த டயருக்கு மேலே அந்த மெட் கார்டு ஒன்று இருக்குது. அண்ட் இப்போது கார் வந்து பேஸ்ட் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் எங்கெங்கெல்லாம் டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் எதெல்லாம் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃபுல்லாக இந்த லைனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த பேஸ்ட் ஒரு லைனில் வச்சு அண்ட் இந்த பேஸ்ட்டிலே லைன் எடுக்கணும். ஸோ இந்த லைனெல்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ பேஸ்ட் ஒர்க் வச்சு முடிஞ்சு அந்த லைனெல்லாம் பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோன்ட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட் இப்போ இந்த கார் வந்து டல் பண்ணும். ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து டல் பண்ணும். அண்ட் எதெல்லாம் இப்போ நம்ம டல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட் பம்பர்னு லைட்டாக சின்ன டென்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த கார் எங்கே நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோமோ அதில் வந்து இந்த சாண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் பேர். ஸோ அதை வச்சு டல் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பம்பர் வந்து தண்ணியிலலாம் டல் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த இப்போ நம்ம ப்ரைமர் ஒர்க்காக கார் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து 2K ப்ரைமர். ஸோ இது வந்து அந்த ஹார்ட்னர் வேணுமோ, ஸோ அந்த ஹார்ட்னர் அண்ட் இந்த ப்ரைமர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணோன்னா ஸோ அந்த ப்ரைமர் வந்து அண்ட் இப்போ இது வந்து ப்ரைமர் ஒர்க்காக கார் ரெடியாக இருக்குது. அண்ட் ப்ரைமர் ஒர்க் முன்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இருங்க அது என்ன இதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அண்ட் இதுதாங்க இந்த 2K ப்ரைமர். ஸோ இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர்னுவோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் கியரில் வந்து இது பிளாஸ்டிக் இது. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம ப்ரைமர் அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிக்கணும். ஸோ அதை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைமர் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். ஏன் அந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ தான் அந்த ப்ரைமர் வந்து அதில் க்ரிப்பாக நிற்கும். அண்ட் அந்த க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த நம்ம எடுத்தோன்னே நம்ம இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிக்காமல் இது ப்ரைமர் அடித்தோன்னா ஸோ அதை வந்து அந்த அளவுக்கு
இருக்காது. ஸோ நம்ம டல் பண்ணும்போது அது உறிஞ்சிரும். ஸோ அதனால தான் அந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ரைமர் கோட்டிங். அண்ட் இப்போ இந்த காரில் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ரைமர் கோட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நீங்களும் இந்த உங்களுக்கு தெரிலனா ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இப்போ இந்த காரில் வந்து ஃபுல்லாக இந்த பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் பிளாஸ்டிக் ப்ரைமர் அப்படின்னா ஃபைபர் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைமர் கோட், அதுக்கப்புறம் பெயிண்டிங். அப்போ தான் அந்த பெயிண்டிங் வந்து அதில் இருக்கும். இப்போ வந்து காருக்கு வந்து கலர் எடுத்துக்கிறோம். அண்ட் கலர் மிக்சிங் இது. அண்ட் இப்போ காரோட கலர் பாருங்கள் மேட்சிங் ஆயிடுச்சா. இந்த இப்போ வந்து கார் வந்து பெயிண்டிங்காக பூத்துக்கு எடுத்துன்னு போயின்னுக்குறோம். அண்ட் பூத்தில் நிப்பாட்டியாச்சு. இப்போ கார் வந்து எந்தளவுக்கு அண்ட் டிங்கர் பேஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் இது. அண்ட் காரோட ஃபினிஷிங் அப்புறம் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எந்தளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் கார் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுன்னு இருக்கு. அண்ட் இன்னொரு நம்ம சேனலில் வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ பையா தும் ஹிந்தி மே வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் என்ன ஏதுன்னு சொன்னாங்க கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த லைன் பாருங்கள், பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம். பேஸ்ட் ஒர்க் பார்த்து அங்கே சின்னதாக ஒரு லைனும் இருக்கும். ஸோ அந்த லைனும் எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ இந்த லைனை பார்த்தோன்னா டிங்கர் பேஸ்ட் ஒர்க் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அண்ட் தெரியுதா அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தெரிலனாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ வந்து பம்பர் ஹெட்லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் இந்த அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த பம்பரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பம்பரோட ஷைனிங் மட்டும் இல்லை, காரோட ஷைனிங்கும் பாருங்கள். அண்ட் இப்போ காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ இந்த காரில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங் பண்ண இடத்துல வந்து ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி ஓட்டுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஃபினிஷிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான ரெடி ஆகிட்டோம் நம்ம அண்ணா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்து அளவு எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. அவ்வளோதான் இப்போ. அண்ட் அந்த ஸ்டிக்கர் எங்கெங்கே ஒட்டணும்னு சொல்லிட்டு அளவெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அண்ட் இந்த காரில் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக பத்திரமா ஓட்டுங்க. அண்ட் இப்போ கார் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிஞ்சு இப்போ காரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த சைடு தான் லெஃப்ட் சைடு தான் நம்ம பெயிண்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வண்டியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆப்போசன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். அண்ட் நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஹிந்தியில் வீடியோ பனோ பையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன். அண்ட் அந்த கமெண்ட்ஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அவசரம் भैया ये लैंग्वेज आओ तुम ना समझ में आता है कि ये लैंग्वेज तुम ना समझ में आया तो मुझे कमेंट्स में बोलो. ये लैंग्वेज में आपको मैं तुम ना एक्सप्लेन करता हूँ. अभी क्या डाउट रहा तो मैं कमेंट बॉक्स में पूछो, मैं तुम ना क्या है सो सब आंसर मैं बोलता हूँ. अच्छा भैया, हमारा कमेंट बॉक्स में आओ तो मैं मैसेज करो सर. बहुत बहुत शुक्रिया.
अच्छा भैया हिंदी को कैसा ये लैंग्वेज तुम ना मालूम है तो अति कमेंट्स में बोलो, मैं तुमने क्या है देख लो, मैं तुमने वीडियो बनाता हूँ. अच्छा भैया ஓகேங்க. நாம் வந்து இப்போ ஹிந்தியில் பேசிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்கனாக்கா ஒரு வீடியோ வந்து அவங்களுக்காக ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக பத்திரமா ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.